வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியல் ஸ்வேதா, அவருடைய கணவர் ஆதி மற்றும் பிக் பாஸ் தாமரை இவங்க 3 பேருக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்க பிரச்சனை அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த வகையில் சின்ன மருமகள் சீரியல் ஸ்வேதா ஒரு வீடியோ பதிவை இன்னைக்கு தன்னுடைய வலைதள பக்கங்களை தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு இந்த மாதிரி ஒரு சீரியல் ஹீரோயின் அவங்களே இந்த மாதிரி அழுதுட்டு தன்னுடைய லைஃப்ல இருந்த பர்சனலாக சொல்லும்போது பார்க்குறவங்களுக்கே மிகவும் ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கடைசியாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அவ்வளோ மனவலியாக கூட இருந்திருக்கும். ஏன்னா நான் உங்ககிட்ட இருந்து விலகி போயிடணுங்கிறதுக்காக இவ்வளோ போராடுறேன். தயவு செய்து என்னை விட்டுடு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய லைஃப்பில் எடுத்த மிகப்பெரிய தப்பான டெசிஷனை நான் இன்னமும் கரெக்ட் பண்ண இன்னும் போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் சீரியல் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50,000 சேலரி வாங்குவேன் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஒன் டே பேமெண்ட் அவ்வளோ இருக்கும், நான் அவ்வளோ செலவு பண்ணுவேன். ஆனால் ஸ்டில் நவ் நீ வாங்கி வச்ச உனக்காக நான் வாங்கின கடனை கட்டுறதுக்காக நான் இன்னும் ஓடிட்டுருக்கேன். ஆஸ் வெல் அஸ் ஹியரிங்காகவும் நான் ஒரு நாள் அந்த ஷூட்டிங்க்கு பிரேக் கேட்கறதுக்காக எவ்வளோ போராடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ முக்கியமான ஷூட் டைமாக இருக்கும். ஆனால் அப்போ நான் அதுலேருந்து ஹியரிங்க்கு வரணுங்கிறதுக்காக நான் பெர்மிஷன் கேட்குறதுக்கு எவ்வளோ போராடி இருக்கேன். என்னுடைய லைஃபையே ரிஸ்க் வச்சு நான் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்னும் உங்ககிட்டேருந்து எனக்கு முழுமையாக விடுதலை கிடைக்கல. எனக்கு நீ தயவு செய்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு அழுதுருக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவர் ஆதியினால் இலங்கையை சேர்ந்த ஒரு பொண் இறந்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு ஸ்வேதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு கழிச்சு தாமரை விஷயத்தை பற்றி அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஆல்ரெடி தாமரை சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பற்றி ஏன் ஸ்வேதா சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு புரியவே இல்லை. அப்பவும் சரி, நான் இந்த மாதிரி என்னுடைய சேவிங்ஸ் போயிடுச்சு, என்னுடைய மணி கோல்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்பவும் சைலண்ட்டாக இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறமேல நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி நானும் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பவும் சைலண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை பற்றி அவங்க சொன்ன அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த விஷயத்துக்கு தாமரை கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி சில விஷயங்களையும் ஆதியோட வைஃபான தாமரையோட ஃப்ரெண்டான ஸ்வேதா பேசியிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி ஃபுல் வீடியோவை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வரதை மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வேதா இப்போ இல்லை 10th 12th படிக்கும் போதே மாடலிங், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் அவங்க டிகிரி கூட இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கு முக்கியமான காரணமே கிட்டத்தட்ட காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே ஆதி அவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்க லவ் பண்ணும்போது ஆதியோட பின்னணி அவங்களுக்கு தெரியாமே இருந்திருக்குது. ஆனாலும் அவங்க அவனை உண்மையாக லவ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க ஷார்ட் ஃபிலிம் மாடலிங் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமா வர பணத்தை அவருடைய தேவைகளுக்காக சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க. அப்பவுமே ஆதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா கிட்ட எனக்கு இதுக்காக பணம் வேணும், அதுக்காக பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சின்ன சின்னதாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது நாளடைவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கழுத்தில் அவங்க கிட்ட இந்த செயின் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆதிக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு வீட்டில் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தொலைஞ்சு போச்சு, இந்த மாதிரி காணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க கிட்ட எந்த கோல்டுமே நிற்கலை, கொஞ்சம் கூட காசே இல்லை அப்படிங்கிறத அவங்க ஃபேமிலி நோட்டீஸ் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக பிடிச்சி கேட்கும் போது இந்த மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமேல ஸ்வேதாவோட வீட்டில் அதுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்துட்டு ஆதி கூட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதி கூட வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆன அப்புறமேல இவர் திருந்திருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிறாங்க. அதாவது மேக்சிமம் ஒரு வேலைக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருக்காரு. ஆனால் நாள் ஆக ஆக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு எங்களுக்கு சாப்பாடு போட்டுருந்தாங்க. உண்மையிலேயே அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களுடைய உழைப்பில் சாப்பிட்றது எனக்கு கஷ்டமாக இருந்தது. சரி, நீங்கள் இருக்க வேண்டாம், சென்னைக்கு போகலாம், சென்னை போனால் நம்ம எதாவது செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே ஒரு ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் எடுத்து நாங்கள் தங்க ஆரம்பித்தோம். நான் அப்போ சின்ன சின்ன ஆட் ஷூட்டு அந்த மாதிரி ப்ரமோஷனு அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு அதில் கொஞ்சம் ஏர்னிங் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமும் ஆதி என்ன பண்ணால்,
நான் வந்து அந்த மாதிரி கொண்டுட்டு வர ஒரு 5000 10,000 கூட நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன்ப்பா, இந்த பிஸ்னஸில் போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்போம். சரி ஓகே, அவருக்கு வந்து இந்த மாதிரி வேலைக்கு போக பிடிக்கல, அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கொடுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச இடத்துல கடை வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தாமரை அக்கா வந்து எனக்கு அறிமுகமானாங்க. தாமரை அக்காவை பற்றி சொல்ல போனோம்னா, உண்மையிலேயே வந்து தாமரை அக்கா இந்த மாதிரி ஆதி தன்னை ஏமாத்திட்டாருன்னு வீடியோ போடும்போது எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறமேலு இந்த மாதிரி அவன் கூட தப்பான ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் வந்து ஆதி சைட்லேருந்து வீடியோ வந்தது. ஆனால் உண்மையிலேயே எனக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ண தெரியல. பண்ணக்கூடாதுன்னு இல்லை. தாமரை அக்கா வந்து என்னுடைய இன்னொரு அம்மா மாதிரி. நாங்கள் 2 பேருமே ஆரம்ப காலத்தில் சென்னை வரும்போது ஒரு அம்மா மாதிரி எங்க 2 பேரையுமே கவனிச்சுக்கிட்டாங்க. அதுவும் ஆதிய சொந்த தம்பிய விட அதிகமா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு கிட்டத்தட்ட சாப்பாடு இல்லாம எத்தனையோ நாட்கள் நாங்க தூங்கியிருக்கிறோம். அந்த குறைய போக்குனதே தாமரை அக்கா தான். ஆனா அப்பேற்பட்டவங்கள நீ ஏமாத்திருக்கிறல்ல, உன்ன மாதிரி ஒரு ஆள இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. அதுக்கப்புறமேலு இந்த மாரி ஒரு கட்டத்தில இவன் இப்படியே தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். ஆனா அவன் அப்ப அம்மா வீட்ல என்ன பண்ணாங்க, அவனுடைய லேப்டாப், ஃபோனு எல்லாமே அடிச்சு புடுங்கிட்டு அவன அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா அப்போ வந்து போலீஸ்ல அவன ஒப்படைக்கலாம்னு நினைக்கும்போது தாமரை அக்கா தான் வந்து இல்ல இல்ல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய லேப்டாப் ஃபோனு இதெல்லாம் வந்து எங்ககிட்ட இருந்து வாங்கி அவன்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா அவன் அதுக்கப்புறமேலு தாமரை அக்காவோட வீட்டில் தான் அவனை வந்து தங்க வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு போகிறதுக்கு இடமே கிடையாது. ஊருக்கு போனாலும் அப்பா அம்மா சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால அக்கா எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சினதுனால மட்டும்தான் தாமரை அக்கா அவனை அலோவ் பண்ணினாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து கேம்பிளிங் சூதாட்டத்துல எல்லாம் தாமரை அக்கா விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து இந்த சோஷியல் மீடியாவை பற்றியோ இந்த ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் வந்து எல்லாமே தெரியாது. இவன் அதிலெல்லாம் செம்ம, அதாவது இப்படி பூந்து அப்படி வந்துடுவான். அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நீ அவங்கள ஏமாத்திட்டு இன்னைக்கு அவங்க வந்து நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டா கூட அவங்களோட நன்றியை மறக்கக்கூடாது. ஆனால் நீலாம் என்ன ஜென்மமாக இருப்ப. சத்தியமா வந்து எனக்கு 2டே விஷயம் தான் என்னுடைய லைஃப்பில். ஒன்று வந்து இந்த ஒரு போராட்டத்தில் நான் வந்து உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிடணும். வாங்கிட்டு உன்னை ஹஸ்பண்டுங்கிற உன்னை உன்னை ஒரு ஆளாகவே நான் என் லைஃப்பில் நினைக்கக்கூடாது. நீ இருந்த அந்த பாஸ்டையே நான் மறந்துடணும். இன்னொன்று அப்படி கிடைக்காத பட்சத்தில் வந்து நான் வந்து சூசைட் பண்ணி இறந்துடணும். என்னால் முடியல. நான் ரொம்ப லாயலாக உன்னை லவ் பண்ணினேன். ஒரு பக்கம் என்னால் அதிலிருந்தும் மீண்டு வர முடியல. இன்னொரு பக்கம் இந்த லைஃபோட எதிர்த்து எதிர்த்து போராடியும் என்னால் ஐ எம் ஹோப்லெஸ், செல்ஃப்லெஸ். அதாவது நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். எனக்கே இப்போ வந்து யார்கிட்டயாவது கத்தி அழணும் போல் இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்வேதாவால் தான் ஆதியை தெரியும், ஸ்வேதாவால் தான் ஆதியை தெரியும், இன்னைக்கு வைஷ்ணவியாக இருக்கட்டும், வெற்றி வசந்தா இருக்கட்டும், பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணலை, என்ன மீன் பண்ணலை, எனக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லலை. ஆனால் என்னால் நானும் அவங்க ஏமாத்த நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே செத்துட்டா பரவாயில்லன்னு தோணுது. எனக்கு உன்னை வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன சாதாரண ஆளா? எவ்வளவு பெரிய ஆட்கள் கூடலாம் உனக்கு தொடர்பு இருக்கும் இந்த திருட்டுத்தனத்தில். கண்டிப்பாக வந்து உன்னை ஒரு நாள் வந்து போலீஸ் பிடிக்கும். அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் நான் டிவோர்ஸ் சீரியல் ஸ்வேதா சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு இணையதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டு இருக்கு.